Hi friends, welcome to Rasul Sunsar channel. குவைத்தி இன்ட்ரெஸ்ட் முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத்தில் வீட்டிற்கு தீ வைத்ததாக தாய் புகார். குவைத்தில் 21 வயது இளைஞர் மீது வழக்கு. குவைத்தில் தகராறு காரணமாக தனது மகன் வேண்டுமென்றே தனது வீட்டிற்கு தீ வைத்ததாக தாயார் ஒருவர் புகார் அளித்துள்ளார். துணை அட்டர்னி ஜெனரல் முபாரக் அல் தனீப் அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து பரிந்துரைத்துள்ளார். ஒரு வீடு தீப்பிடித்து எரிவதாக உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாட்டு துறைக்கு தகவல் கிடைத்தது. தீயணைப்பு வீரர்கள் வந்து பார்த்தபோது அறையில் தீப்பற்றி எரிவதை கண்டனர். இதில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள் பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தனது 21 வயது மகன் வேண்டுமென்றே தீ வைத்ததாக தாயார் தெரிவித்தார். மேலும் தனது மகன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பின்னர் தாய் உள்ளூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் அதிகாரப்பூர்வமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குவைத் சவுதி ரயில் இணைப்பு 2026 தொடங்கும். ரயில்வே இணைப்பு திட்டத்தின் பொருளாதார, தொழில்நுட்ப மற்றும் சமூக சாத்தியக்கூறு ஆய்வின் முடிவுகளை குவைத் மற்றும் சவுதி அரேபியாவின் உயர் வழி நடத்தல் குழு இறுதியாக அங்கீகரித்துள்ளது. ரயில் இணைப்பு பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தாக உள்ளது. தேவையான நடவடிக்கைகளை முடித்துவிட்டு திட்டத்தை உடனடியாக தொடங்குவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. திட்டத்தின் அதிகாரப்பூர்வ செயல்பாடு 2026 தொடங்கும். குவைத் மற்றும் சவுதி அரேபியாவின் பிரதிநிதிகள் கூட்டங்களை நடத்தி திட்டத்திற்கு தேவையான இடம் மற்றும் மொழியை சரிபார்த்து இடையூறுகளை புரிந்து கொண்டு அவற்றை தீர்க்க பரஸ்பர வருகைகளை மேற்கொள்வார்கள் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு நாளைக்கு 3300 பயணிகள் எண்ணிக்கையில் ரயில் இணைப்பு வழியாக பயணிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. நாள் முழுவதும் 6 பயணங்கள் ரவுண்ட் ட்ரிப் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் தொலைபேசி அழைப்புகள் மூலம் நடக்கும் மோசடிகளை கட்டுப்படுத்துவதன் ஒரு பகுதியாக காசப் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. குவைத்தில் அழைக்கும் நபரின் பெயர் தொலைபேசியினுடன் திரையில் காட்டப்படும். குவைத் கம்யூனிகேஷன்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கமிஷன் காசப் என்ற புதிய சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் அழைப்பை பெறுவோர் அழைப்பாரின் பெயரை திரையில் எண்ணுடன் பார்க்க முடியும். நாட்டில் உள்ள அனைத்து மொபைல் லேண்ட்லைன்களிலும் புதிய சேவை கிடைக்கும். உள்ளூர் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் தொடர்புடைய அரசு நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் இந்த சேவை உருவாக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்பு நெட்வொர்க்குகளின் அழைப்பாளர் பெயர், அடையாள பட்டியலில் பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ள அரசு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் அனைத்து உள்வரும் அழைப்புகளில் தகவல் மட்டுமே வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும். அரசு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்கள் சார்பில் அழைப்பு விடுத்து முறைகேடுகளை தடுக்கும் நோக்கத்தில் புதிய சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வங்கி கணக்கு எண், கடவு சொற்கள், ODP என்ற போன்ற தகவல்களை யாரிடம் பகிரக்கூடாது என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். குவைத்தில் கடந்த ஆண்டு 538 பேர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டனர். 2023ஆம் ஆண்டின் குவைத்தில் நடைபெற்ற திருமணங்கள் குறித்த புள்ளி விவரங்களின் நீதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அமைச்சகத்தின் திருமண பதிவுத்துறை இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதன்படி கடந்த ஆண்டு குவைத்தை சேர்ந்த 538 பேர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டனர். 51 குவைத் நாட்டவர் 3வது மனைவியையும் 3 குவைத் நாட்டவர்கள் 4வது மனைவியும் இழந்தனர். 2023 முந்தைய 5 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் நாட்டில் திருமண விகிதம் 21.4% குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு 11,166 குவைத் நாட்டு ஜோடிகளுக்கு திருமணம் நடந்தது. இதில் குவைத் நாட்டு இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இடையிலான திருமணங்களின் எண்ணிக்கை 9,280 ஆகும். இது அனைத்து திருமணங்களில் 83.1% ஆகும். இதேவேளை குவைத் இளைஞர்கள் மாப்பிள்ளையாகவும் வெளிநாட்டு பெண்களை மணமகளாகவும் கடந்த ஆண்டு 1,365 திருமணங்கள் நடைபெற்றுள்ளன. இத்தகைய திருமணங்களின் விகிதம் 12.2% ஆகும். அந்த அறிக்கையின்படி கடந்த ஆண்டு குவைத் அல்லாத ஆண்களுக்கு குவைத் பெண்களின் திருமண விகிதம் 4.7% இருந்தது. இந்த பிரிவின் கீழ் 521 திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனுடன் கடந்த ஆண்டு விவாகரத்து அதிகாரம் அதிகரித்துள்ளது. 2023இல் 5,932 தம்பிகள் விவாகரத்து செய்தனர். கடந்த மே மாதம் 629 வழக்கு ஒன்றின் அதிக விவாகரத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. குவைத் நாட்டு குடிமக்களுக்கு இடையிலான திருமணங்களில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் பல்கலைக்கழக பட்டதாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் 4,239 விவாகரத்து வழக்குகள் உள்ளன. சாத்தல் அப்துல்லா பகுதியில் தான் அதிக விவாகரத்துகள் நடைபெற்றுள்ளன. கடந்த ஆண்டு இப்பகுதியில் 291 விவாகரத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் நிறுவனத்தில் பணிபுரியும் போது பொருட்களை திருடி வெளிநாட்டு ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். குவைத் ஆயில் நிறுவனத்தின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு பிரிவில் பணிபுரியும் 40 வயதான ஒரு வெளிநாட்டு ஊழியர் அவரது வாகனத்தில் 145 இரும்பு பைப்புகள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து விசாரணைக்காக அபு அல் கசனியா
புலனாய்வுத்துறைக்கு அனுப்பப்பட்டார் என உள்ளூர் தினசரி நாளிதழ் அல் அன்வா செய்தி வெளியிட்டுள்ளது. கேஓசி நிறுவன தலைமையகத்தில் இருந்து அவர் இந்த திட்டங்களை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவரது கைதை செய்து தீவிர விசாரணை நடத்தினர். அவரது காரில் அவர் பணிபுரிந்த நிறுவனத்திற்கு சொந்தமான பொருட்களை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் வெளிநாட்டவர் தன் சொந்த நலனுக்காக இந்த பொருட்களை திருடியை ஒப்புக்கொண்டதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபி பெடரல் நீதிமன்றம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் கலவரத்தில் ஈடுபட்டதற்காக 3 வங்காளதேசியர்களுக்கு ஆயுள் தண்டனை, 54 சிறை மற்றும் நாடு கடத்தல். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பல்வேறு தெருக்களில் ஒன்று கூடி கலவரத்தில் தூண்டிய 57 வங்காளதேச பிரஜைகளுக்கு அபுதாபி பெடரல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தண்டனை விதித்தது. தங்கள் நாட்டு வங்காளதேச அரங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க போராட்டங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காகவும் கலவரத்தை தூண்டியதற்காகவும் குற்றம் சாட்டப்பட்ட 3 நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. மேலும் 53 பிரதிவாதிகளுக்கு 10 வருட சிறை தண்டனையும், சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைந்து கலவரத்தில் ஈடுபட்ட ஒருவருக்கு 11 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறை தண்டனை முடிந்ததும் அவர்கள் நாடு கடத்தப்பட்டவும் கைப்பற்றப்பட்ட அனைத்து உபகரணங்களை பறிமுதல் செய்யும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குவைத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களில் பிற நாடுகளில் கொடியேற்றவும் தேசிய கீதம் பாடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குவைத் கல்வி, உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி அமைச்சர் டாக்டர் ஆதில் அல் அத்வானி அவர்கள் இது தொடர்பாக நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதன்படி குவைத்துக்கு உள்ளேயோ அல்லது வெளியில் நடக்கும் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளின் போது மற்றொரு நாட்டின் தேசிய கொடியை பரவிடுவதும் நாட்டின் தேசிய கீதத்தை பாடுவதும் குற்றமாகும். ஜூலை 2ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூடியது. அமைச்சரவைகளின் பொது செயலாளர் அளித்த மனுவின் அடிப்படையில் அமைச்சரின் இந்த பதவி உத்தரவிக்கப்பட்டுள்ளது. சுற்றறிக்கையில் உள்ள உத்தரவை அமல்படுத்த அனைத்து கல்வி துறைகளுக்கும் குறிப்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குவைத்தில் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் போன்ற அவசர வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படும் பாதுகாப்பு வலை வழியாக வாகனத்தை ஓட்டினால் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு 2 வாரங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும். குவைத்தில் சாலை பாதுகாப்பு தொடர்பான புதிய உத்தரவை போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது. அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் போன்ற அவசர வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படும் சாலைகளில் பாதுகாப்பு கோடு வழியாக மற்ற வாகனங்கள் ஓட்டுபவர்கள் அல்லது நிறுத்துபவர்களுக்கு 2 வாகனங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும். இது சட்டத்தை மீறியதற்காக 25 தினார் அபராதம் விதிக்கப்பட்டு வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு 2 மாதங்கள் காவலில் வைக்கப்பட்டு. போக்குவரத்து துறை பொது இயக்குநர்கள் போக்குவரத்து விழிப்புணர்வு பிரிவின் தலைவர் லெப்டினன்ட் கர்னல் அப்துல்லா ஹாசன் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதற்கிடையில் விபத்து அல்லது வேறு காரணங்களுக்காக வாகனங்கள் பாதுகாப்பு பாதையில் நிறுத்தப்படும் சூழ்நிலை ஏற்பட்டால் தாமதமின்றி அங்கிருந்து செல்ல கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் சட்டத்தை மீறியதாக வழக்கு பதிவு செய்யப்படும். சாலைகளில் பொருத்தப்பட்டுள்ள போக்குவரத்து கேமராக்கள் மூலம் வழங்கப்படும் தகவல்களின் அடிப்படையில் போக்குவரத்து விதிமீறல்களை பதிவு செய்துள்ள அவர்கள் உறுதியாக உள்ளனர். சிறார்களுக்கு வாகன சாவியை கொடுக்கும் பெற்றோரை விபத்துக்குள் அதனால் ஏற்படும் உயிரிழப்புக்கும் பொறுப்பாவார்கள். இதுபோன்ற கட்டங்களில் பெற்றோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்துல்லா ஹசன் அவர்கள் மேலும் கூறினார். வெளிநாடு வாழ் தமிழர் நலன் காக்கும் மாபெரும் மக்கள் பெருந்திரள் மாநாடு செப்டம்பர் அல்லது அக்டோபரில் நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் குவைத் நிர்வாகிகள் சென்னைக்கு கடந்த வாரம் பயணம் மேற்கொண்டனர். மாநில துணைத் தலைவர் நூருல்லா, குவைத் மண்டல ஆலோசகர் டாக்டர் ஜேம்ஸ் ஃபேரிடி, குவைத் மண்டல தூதரக பணிக்குழு செயலாளர் முத்துராமலிங்கம், சென்னை பொறுப்பாளர் மூர்த்தி ராமலிங்கம் ஆகியோர் திரைப்பட நடிகர் திரு விஜய் சேதுபதி அவர்களை நேரில் சந்தித்து மாநாடு குறித்து சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் பேசப்பட்டது. அது குறித்து அடுத்தடுத்த பதிவுகள் இத்தளத்தில் பதிவிடப்படும். குவைத் வாழ் தமிழக மக்களுக்கான மாநாடாக இருக்கும். என்றும் தமிழர்கள் நலம், வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை, மேலும் நலசங்கம், குவைத் மண்டலம். அமைதியின்மையால் 100 பேர் இறந்ததாக பங்களாதேஷ் ஊரடங்கு உத்தரவை விதித்துள்ளது. தலைநகர் டாக்காவில் மேலும் 35 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து வங்கதேசத்தில் அதிகாரிகள் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு விதித்துள்ளனர். நூற்றுக்கணக்கான கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். சிங்கி சிறைசாலை மீதான தாக்குதலுக்கு பிறகு பிரதமர் அலுவலகம் ஊரடங்கு உத்தரவை வெள்ளிக்கிழமை அறிவித்தது. நாட்டில் நடந்து வரும் ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் இணையம் மற்றும் மொபைல் சேவைகளை அதிகாரிகள் முடக்கிவிட்டனர். ஒழுங்கை மீட்டெடுக்கும் முயற்சியில் ராணுவ விதிகளில் நிறுத்தப்படும் என்று அரசாங்க செய்தி தொடர்பாளர் நயீமுல் இஸ்லாம் கான் கூறினார். இதற்கிடையில் கோட்டா சீர்திருத்தம் தொடர்பாக அரசாங்கம் கொள்கையளவில் உடன்படுவதாகவும் கோட்டா சீர்திருத்த எதிர்ப்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் சட்டம், நீதி மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் அனிசுல் ஹக் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
குவைத்தினுடைய சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் எல்லாதருடன் இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல். நன்றி, வணக்கம்.